Dissolution of partnership firm ஓட first videoல நம்ம dissolution of partnership firm ஓட full concepts பார்த்தோம் and second videoல நம்ம comprehensive problems பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து journal entries பார்க்க போறோம். அதுக்கப்புறம் memorandum balance sheet பார்க்க போறோம். Question: Simmer, Raja and Rita were partners in a firm sharing profits and losses in the ratio of 2:1. The firm was dissolved on 31st March 2019. After the transfer of assets other than cash and external liabilities to the realization account, the following transactions took place. Pass necessary journal entries in the books of the firm. A debtor whose debt of 90,000 rupees has been written off as bad paid 88,000 rupees in full settlement. Creditors to whom 1,21,000 rupees were due to be paid accepted stock at 71,000 rupees and the balance was paid to them by a check. Raja had given a loan to the firm of 18,000 rupees. He was paid 17,000 rupees in full settlement of his loan. Investments were 53,000 rupees, out of which investments worth 43,000 rupees were taken over by Simmer at 52,000 rupees and the balance of the investments were sold for 12,000 rupees. Expenses on dissolution amounted to 19,000 rupees and the same were paid by the firm. Profit on dissolution amounted to 30,000 rupees. So question என்ன சொல்லியிருக்காங்க, சிம்மர், ராஜா, ரீட்டா 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1. 31st March 2000 அன்னைக்கு இந்த ஃபர்மை டிசால்வ் பண்ணுறாங்க. ஓகே, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம் இல்லையா, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸை டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அண்ட் லயபிலிட்டிஸை வந்து கிரெடிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணும், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. ஒரு டெட்டார் 90,000 rupees பே பண்ணும், பட் பே பண்ணல. அதனால அவரை பேட் டெட்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டெட்டாரோட நேமே ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் அவர் சடனாக என்ன பண்ணிட்டாரு, 88,000 rupees பே பண்ணிட்டாரு. ஓகே, ஃபுல் செட்டில்மெண்ட்டாக 88,000 rupees பே பண்ணிட்டாரு. அடுத்தது கிரெடிட்டார்ஸோட வேல்யூ வந்து 1,21,000 rupees. இவங்க என்ன செய்கிறாங்க, 71,000 rupeesக்கு ஸ்டாக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஃபர்ம் வந்து செக்காக பே பண்ணுது. ஓகே, அடுத்தது ராஜா. ராஜா யார், இங்கே ஒரு பார்ட்னர். ஓகே, ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, ஃபர்முக்கு ஒரு லோன் கொடுத்துருக்காரு 18,000 rupeesக்கு. அதுக்கு அந்த ஃபர்ம் வந்து ராஜாக்கு 17,000 rupees ஃபுல் செட்டில்மெண்ட்டாக ரீபே பண்ணுது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ 53,000 rupees. அதில் 43,000 rupees வர்த் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சிம்மர் வந்து 52,000 rupeesக்கு எடுத்துக்கிறான். ஓகே, மிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 12,000 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. டிசல்யூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 19,000 rupees அண்ட் இதை வந்து ஃபர்மே பே பண்ணுது. இந்த ப்ராஃபிட் ஆன் டிசல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா, அதில் வர ப்ராஃபிட், அது வந்து 30,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம ஜேர்னல் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹெட்டிங் எழுதுங்க, இந்த புக்ஸ் ஆஃப் சிம்மர், ராஜா, ரீட்டா எந்த பார்ட்னர்ஸோ அதை எழுதணும். அப்புறம் ஜேர்னல் காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஜேர்னல் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டெட்டார் வந்து பேட் டெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் 90,000 rupeesஸை. இப்போ அந்த டெட்டார் வந்து 88,000 rupees ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பே பண்ணியிருக்காங்க. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெட்டாருங்கிறது என்னது, அசட். அசட் என்ன ஆயிருக்கு, இப்போ ரியலைஸ் ஆயிருக்கு. ஓகே, வந்திருக்கு நம்மளுக்கு பணம். ஸோ அசட் ரியலைஸ் ஆயிருக்கு. அசட் ரியலைஸ் ஆனால் எந்த சைடு போடுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம். என்னென்னு எழுதுவீங்க, பை பேங்க் அசட்ஸ் ரியலைஸ்ட். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதுக்கு ஜேர்னல் போட போகிறோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேங்க்குன்னு போடுறோம் இல்லையா அந்த அசட்ஸ் ரியலைஸ்டுக்கு. அப்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம் ஜேர்னலில், அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு பேங்க்கா இல்லை கேஷாங்கிறத கொடுக்காத போது நம்ம பேங்க் ஆர் கேஷ்ன்னு சொல்லியே எழுதலாம். ஸோ பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 88,000 போட போகிறோம். ஓகே, பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 88,000 டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 88,000. இந்த ஜேர்னல் எழுதுனா நம்ம கண்டிப்பாக என்ன எழுதணும், நரேஷன் எழுதணும். ஸோ நரேஷன் என்ன, இது எதுக்காக வந்திருக்கு, 88,000 பேட் டெட்ஸ் ரிகவர் ஆனதுக்காக. ஸோ பேட் டெட்ஸ் ரிகவர்ட். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க,
creditors ஓட வேல்யூ 1,21,000. அதில் அந்த creditors என்ன பண்ணுறாங்க 71,000க்கு ஸ்டாக்காக எடுத்துக்கிறாங்க. ஒரு liabilityயை நம்ம அசட்டால் செட்டில் பண்ணால் ஜேர்னல் என்ட்ரி கிடையாது, எந்த என்ட்ரியுமே போட மாட்டோம். ஓகே, ஒரு liabilityயை அசட்டால் நம்ம செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா எந்த என்ட்ரியும் போட மாட்டோம். இப்போ கிரெடிட்டர்ஸுங்கிறது liability, ஸ்டாக்குங்கிறது அசட். இப்போ இந்த கிரெடிட்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் 71,000க்கு ஸ்டாக் கொடுத்துருக்கோம், அப்போ நோ ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, மிச்சம் இருக்கிற பணம், அதாவது இந்த 1,21,000ல 71,000 போச்சுன்னா 50,000. அந்த 50,000க்கு என்ன பண்ணியிருக்காங்க செக்காக பே பண்ணியிருக்காங்க. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் liabilities-ஐ பே பண்ணால் எந்த சைட் காட்டுவோம், டெபிட் சைடில் காட்டுவோம். என்னென்னு எழுதுவீங்க, டு பேங்க் liabilities paid. அப்போ ஜேர்னல் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் நம்ம டு பேங்க்னு எழுதியிருக்கோம். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, டு பேங்க்கை கிரெடிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட், டு பேங்க் 50,000. ஏன் இங்கே டு பேங்க்னு எழுதுகிறோம், பிகாஸ் அவங்க செக்காக கொடுக்கறதுனால நம்ம பேங்க்னு எழுதுகிறோம். இப்போ இதுக்கு நரேஷன் எழுதணும். ஸோ நரேஷன் வந்து பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் பெய்ட் பை செக். இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ அதனால் பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் பெய்ட் பை செக்னு போடுறோம். ஓகே, அடுத்தது வந்து ராஜா ஃபர்முக்கு 18,000 ருபீஸ்க்கு லோன் கொடுத்துருக்காரு. ஓகே, ராஜா யார், பார்ட்னர். ஸோ லோன் பை பார்ட்னர். ஓகே, இப்போது இந்த ராஜாக்கு ஃபர்ம் எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காங்க 17,000. அப்போ இங்கே ஒரு 1,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா. இப்போ உங்கள் லோன் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்கேயே பார்க்கலாம் அந்த லோன் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு. ஸோ லோன் பை ராஜா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. இது வந்து யார் கொடுத்துருக்காங்க, ராஜா வந்து ஃபர்முக்கு கொடுத்துருக்கிற லோன். அப்போ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இது என்னது லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடில். பை பேலன்ஸ் brought down 18,000, ராஜா கொடுத்த லோன். ஓகே, இதுக்கு ஃபர்ம் என்ன பண்ணியிருக்கு 17,000 செட்டில் பண்ணியிருக்கு. ஸோ டு பேங்க் 17,000 எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறோம். 18,000 கிரெடிட் சைட் டோட்டல், அதே தான் டெபிட் சைட் டோட்டல். ஸோ நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ 1000. இந்த 1000 நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜேர்னல் என்ன வரும், லோன் பை ராஜா அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டு பேங்க் டு ரியலைசேஷன் எழுதியிருக்கோம். கரெக்டா. அப்போ லோன் பை ராஜா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், டு பேங்க் டு ரியலைசேஷனை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லோன் பை ராஜா அக்கௌண்ட் எவ்வளோ 18,000, டு பேங்க் 17,000, டு ரியலைசேஷன் 1000. ஓகே, இப்போ ஜேர்னல் போடலாம். ராஜாஸ் லோன் அக்கௌண்ட் ஆர் லோன் பை ராஜா. ஓகே, எது வேணாலும் எழுதுங்க. டெபிட் 18,000, டு பேங்க் ஆர் கேஷ் 17,000, டு ரியலைசேஷன் 1000. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதணும், நரேஷன் எழுதணும். ஸோ நரேஷன் என்னது, ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பை ராஜா. ஸோ ராஜாக்கு வந்து லோன் ராஜா வந்து ஃபர்முக்கு கொடுத்த லோனுக்கு ஃபர்ம் ரீபே பண்ணுது. அண்ட் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் அமௌண்ட், இந்த பேலன்ஸ் 1000 இருக்கு இல்லையா, அதை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கிளியர். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ 53,000, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்த் 43,000 ருபீஸ். ஓகே, இந்த 53,000ல் 43,000 வர்த் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சிம்மர் வந்து 52,000க்கு எடுத்துக்கிறா. ஓகே, ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது என்னது, அசட். அசட்டை யார் எடுத்துக்கிறாங்க, ஒரு பார்ட்னர். அப்போ அசட் ரியலைஸ் ஆகும்போது எந்த சைட் போடுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில். இப்போ ஒரு பார்ட்னர் எடுத்துக்கும் போது கிரெடிட் சைடில் என்னென்னு எழுதுவோம், பை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதுவோம் அசட்டை எடுத்துக்கும் போது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன எழுதணும், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டில் பை சிம்மர்ஸ் கேபிட்டல்னு போடுவோம். எவ்வளோ அமௌண்ட் போடணும், 52,000. எவ்வளோக்கு எடுத்துக்கிறாவ 52,000, அதை தான் நம்ம போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் எழுதுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டில் பை சிம்மர்ஸ் கேபிட்டல்னு எழுதியிருக்கோம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டில் எழுதுறதுனால ஜேர்னலில் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம் அண்ட் சிம்மர்ஸ் கேபிட்டலை டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜேர்னல் வந்து சிம்மர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 52,000, டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 52,000. ஓகே, அடுத்தது இதுக்கு நம்ம என்ன எழுதணும், நரேஷன் எழுதணும். ஸோ நரேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை சிம்மர். அடுத்தது இந்த 53,000ல் 43,000 வர்த் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் வந்து சிம்மர் 52,000க்கு எடுத்திருக்கா. அப்போ பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து 12,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ அசட் ரியலைஸ் ஆயிருக்கு. ஸோ அசட் ரியலைஸ் ஆனால் நம்ம என்னென்னு எழுதுவோம்,
ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டில் பை பேங்க்னு எழுதுவோம். ஓகே, ஸோ அப்போ ஜேர்னல் எழுதும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டில் பை பேங்க்னு எழுதும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜேர்னல் வந்து பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 12,000. ஓகே, இதுக்கு நரேஷன் வந்து பேலன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் சோல்ட். ஓகே, next expenses on dissolution 19,000 and the same were paid by the firm. So இந்த dissolution expenses ஓட cases எல்லாமே நம்ம first videoல பார்த்திருக்கோம். So அதில் நம்மளுக்கு வந்து மெயினா என்ன பார்ப்போம், borne by the firm, borne by the partner. ஓகே, இங்கே யார் போன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்கே பாருங்க, dissolution expenses amounted to 19,000 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. யார் போன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, பெய்டு வேற. போன் பண்ணுறதுங்கிறது யார் எடுத்துக்கிறாங்க அந்த சார்ஜ். ஸோ இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ நம்ம என்னென்ன அசியூம் பண்ணணும், ஃபேர்ம் தான் எடுத்துக்குது, ஃபேர்ம் தான் போன் பண்ணுது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கணும். ஸோ போன் பை த ஃபேர்ம் அண்ட் பெய்ட் பை த ஃபேர்ம். அப்போ இது என்னது, கேஸ் 1. ஓகே, dissolution expenses are borne by the firm and paid by the firm. ஸோ அப்போ நம்மளோட ஜேர்னல் என்ன வரும், நம்மளோட ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டு பேங்க்கு அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ அப்போ ஜேர்னல் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட்டில் போடுறதுனால ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம் அண்ட் டு பேங்க்கை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஜேர்னல் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் கேஷ் 19,000. இதுக்கு நரேஷன் வந்து dissolution expenses paid by the firm. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த dissolution expenses எதுவுமே கொடுக்கல, யார் போன் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுக்கலன்னா நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கணும், ஃபேர்ம் தான் போன் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது ப்ராஃபிட் ஆன் dissolution 30,000 rupees சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா, அதில் வர ப்ராஃபிட் ஆர் கெயின் தான் இந்த ப்ராஃபிட் ஆன் dissolution அப்படின்றது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் எந்த சைடு வரும், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வரும்போது அதை தான் நம்ம ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் வருது அண்ட் இந்த ப்ராஃபிட்டை நம்ம அங்கேயே என்ன பண்ணுறோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இல்லையா, அந்த அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ அப்போது நம்ம ஜேர்னல் எழுதும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட்டில் வருதுனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம் ஜேர்னலில் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட ஜேர்னல் என்னன்னு பார்க்கலாம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சிம்மர்ஸ் கேபிட்டல், டு ராஜாஸ் கேபிட்டல், டு ரீட்டாஸ் கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போது இந்த 30,000 என்ன பண்ணோம், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ 30,000 இன்ட்டு 2/5 சிம்மருக்கு, ராஜாக்கு 30,000 இன்ட்டு 2/5 அண்ட் ரீட்டாக்கு 30,000 இன்ட்டு 1/5. ஸோ 12,000, 12,000 அண்ட் 6,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸோட கேசஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை ஃபர்ம் போன் பண்ணுது. ஓகே, அண்ட் ஃபர்மே பே பண்ணுது. ஃபர்ம் போன் பண்ணி ஃபர்மே பே பண்ணால் நம்மளோட ஜேர்னல் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டு பேங்க்னு எழுதுவோம். ஓகே, இப்போது ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை ஃபர்ம் போன் பண்ணி பட் பார்ட்னர் பே பண்ணுறாங்க. ஓகே, போன் பண்ணுறது யார், ஃபர்ம். நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது ஃபர்மு, ஆனால் பே பண்ணுறது யார், பார்ட்னர். அப்போ நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஜேர்னல் எழுதுவோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்போ எழுதுவோம், ஃபர்ம் போன் பண்ணி பார்ட்னர் பே பண்ணும்போது, ஃபர்மே போன் பண்ணி ஃபர்மே பே பண்ணும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஓகே, ஸோ கேஸ் 1 வந்து ஃபர்ம் போன் பண்ணுது, ஃபர்மே பே பண்ணுது. கேஸ் 2 வந்து ஃபர்ம் போன் பண்ணுது ஆனால் பார்ட்னர் பே பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட்னர் போன் பண்ணுறாங்க. ஓகே, பார்ட்னர் நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் பே பண்ணுறது யார், ஃபர்ம். ஓகே, பார்ட்னர் நான் எடுத்துக்கிறேன் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு, பட் பே பண்ணுறது ஃபர்ம். அப்போ இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்னு ஜேர்னல் எழுதுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க, போன் பை த பார்ட்னர். பார்ட்னர் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு, பே பண்ணுறதும் பார்ட்னரே பே பண்ணுறாரு, அப்போ நோ என்ட்ரி. ஓகே, பார்ட்னரே போன் பண்ணி பார்ட்னரே பே பண்ணும்போது நோ என்ட்ரி. ஓகே, ஸோ ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸில் நம்ம 4 கேசஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து போன் பை த ஃபர்ம், பெய்ட் பை த ஃபர்ம். அப்போது நம்மளோட ஜேர்னல் என்ன, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கேஸ் வந்து
realization expenses borne பண்றது firm but pay பண்றது partner. அப்போ journal realization account debit to partner's capital account. Third journal வந்து realization expenses வந்து partner borne பண்றாரு, pay பண்றது firm. So அப்போ journal partner's capital account debit to bank account. And case 4 வந்து partner borne பண்றாரு, ஆனா pay பண்றதும் partnerே தான். So அப்போ no entry. Okay. இப்போ நம்ம journal பார்க்கலாம். Next question, pass journal entries for the following transactions. Realization expenses were 10,000 rupees. Realization expenses of 5,000 rupees were paid by Taran, a partner. Realization expenses of 5,000 were paid by the firm on behalf of Madan, a partner. Pavan, a partner, was paid remuneration including expenses of 20,000 rupees to carry out dissolution of the firm. Actual expenses were 10,000 rupees. Expenses incurred were paid by Pavan. Realization expenses of 5,000 rupees were to be borne and paid by Karan, a partner. Dev, a partner, is paid remuneration of 15,000 rupees for dissolution of the firm. Realization expenses of 8,000 rupees are paid by the firm. Realization expenses of 5,000 rupees were to be borne by Pavit, a partner. However, it was paid by Hitesh, another partner. It was to be recorded in the books. So, இப்போ நம்ம journal open பண்ணிக்கலாம். Columns, date, particulars, LF, debit, credit. Okay, இப்போ first transactionக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? Journal போட போறோம். Realization expenses were 10,000 rupees. இவ்வளோதான் கொடுத்திருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? யார் போன் பண்றாங்க? எதுவுமே கொடுக்கலனா firm தான் போன் பண்ணுது. And it is paid by the firm. எதுவுமே கொடுக்கல, வேறன realization expenses were 10,000 னு கொடுத்தா நம்ம case 1 னு எடுத்துக்கிறோம். Okay, case 1 என்னது? Borne by the firm and paid by the firm. அப்போ journal entry என்ன எழுதுவோம்? Realization account debit to bank account அப்படின்னு எழுதுவோம். Okay, so journal வந்து realization account debit to bank or cash account 10,000 rupees. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணும்? Narration எழுதணும். So narration, dissolution expenses paid. அவ்வளவுதான். Next வந்து realization expenses of 5,000 rupees were paid by Taran, a partner. Okay, so 5,000 rupees realization expenses pay பண்றது யாரு? தரன்ற பார்ட்னர் பே பண்றாரு. இப்போ இந்த இடத்துல யார் போன் பண்றாங்கன்றத சொல்லல, பட் பே பண்றது யாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்னன்னு அசியூம் பண்ணிக்கணும்? யார் போன் பண்ணியிருக்காங்கன்னு அசியூம் பண்ணும்? ஃபர்ம் போன் பண்ணியிருக்கு அப்படின்னு அசியூம் பண்றோம். அப்போ expenses borne by the firm, paid by the partner. அப்ப இது என்னது? case 2. so case 2 என்னது? borne by the firm and paid by the partner. okay, அப்ப நம்மளோட journal என்ன வரும்? realization account debit to Taran's capital account. Realization account debit to Taran's capital account 5,000. so இதுக்கு நம்ம narration எழுதுறோம். dissolution expenses paid by Taran, a partner. அவ்வளவுதான். Next, realization expenses 5,000 rupees were paid by the firm on behalf of Madan, a partner. Okay, so realization expenses firm pay பண்ணது on behalf of Madan. On behalf of Madan னு கொடுத்திருக்காங்கல்ல, அப்பனா Madan போன் பண்ணியிருக்கிற expense. so இங்க யார் போன் பண்ணியிருக்காங்க? பார்ட்னர் வந்து expenses போன் பண்ணியிருக்காரு, பட் பே பண்றது யாரு? firm. அப்ப இது case 3. so case 3 என்னது? borne by the partner, paid by the firm. அப்ப journal என்ன எழுதுவோம்? Madan's capital account debit to bank or cash. okay, 5,000, 5,000. so dissolution expenses are paid by the firm on behalf of the partner. அவ்வளவுதான். அடுத்த transaction, Pavan, a partner, was paid remuneration including expenses of 20,000 rupees to carry out the dissolution of the firm. Actual expenses were 10,000 rupees. Expenses incurred were paid by Pavan. so okay, Pavan ஒரு partner, அவருக்கு remuneration 20,000 கொடுத்திருக்காங்க. அந்த remunerationோட சேர்த்து expenses-ஐயும் கொடுத்துட்டாங்க. okay, so இப்போ actual expenses 10,000 கொடுத்திருக்காங்கல்ல, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த expenses என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ரெடி remunerationோட சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி யார் போன் பண்றாங்க, யார் பே பண்றாங்கிறதும் தேவையில்லை. ஏன்னா இந்த எக்ஸ்பென்சஸையே பவன் கிட்ட கொடுத்தாச்சு ரெமுனரேஷனா. அப்போ இந்த ரெமுனரேஷனுக்கு மட்டும் நம்ம ஜேர்னல் போட்டால் போதும். இப்போ ரெமுனரேஷன் ஒரு பார்ட்னருக்கு பே பண்ணால் நம்ம எந்த சைட் காட்டுவோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு எழுதுவோம். அப்போ இந்த கேஸில் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட்டில் டு பவன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஜேர்னல் எழுதும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட்டில் டு பவன்ஸ் கேபிட்டல் எழுதுறோம். அதனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் ஜேர்னலில், பவன்ஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுறோம்.
Okay, so entry வந்து realization account debit to Pavan's capital. இந்த 20,000 மட்டும் போட்டா போதும். ஏன்னா இந்த 10,000 என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ளூட் பண்ணி தான் இந்த remuneration கொடுத்திருக்காங்க. So 20,000 போட்டா போதும். இப்போ நம்மளோட narration என்னது, remuneration paid to partner. Next வந்து realization expenses of 5,000 rupees were to be borne and paid by Karan, a partner. So Karan ஒரு partner, இவர் என்ன செய்றாரு, realization expenses borne பண்றாரு, இவரே pay பண்றாரு. இப்போ இது case 4. So case 4 வந்து borne by the partner, paid by the partner. அப்போ no entry. Okay. அடுத்தது Dev, a partner, is paid remuneration of 15,000 rupees for dissolution of the firm. Realization expenses of 8,000 are paid by the firm. So இங்க பார்த்துக்கோங்க, remuneration கொடுத்திருக்காங்க 15,000 and realization expenses 8,000 கொடுத்திருக்காங்க. So இந்த remunerationக்கு நம்ம ஒரு journal போடணும், realization expensesக்கு ஒரு journal போடணும். இந்த கேஸ்ல remunerationோட சேர்த்தே expenses கொடுத்ததுனால ஒரே journal தான் போடுறோம். இங்க அந்த மாதிரி சொல்லல, including expenses அப்படிங்கிற word இல்ல. So அதனால நம்ம என்ன பண்றோம், remunerationக்கு ஒரு journal போடுறோம், அப்புறம் realization expensesக்கு ஒரு journal போடுறோம். So first remunerationக்கு போடலாம். remunerationக்கு எப்படி போடுவோம், realization accountோட debit sideல to Dev's capitalனு போடுவோம். So journal எழுதும்போது realization account debit to Dev's capital 15,000. இதுக்கு narration வந்து remuneration paid to Dev. அடுத்தது இங்க பாருங்க, realization expenses of 8,000 are paid by the firm. So இங்க யார் போன் பண்றாங்கன்னு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன assume பண்ணிக்கணும், firm தான் போன் பண்ணதுன்னு assume பண்ணிக்கணும். So firm போன் பண்ணி firmே pay பண்ணுது. இது case 1. Okay, அப்ப நம்மளோட journal என்னது, realization account debit to cash or bank 8,000. இதுக்கு narration, remuneration, realization expenses paid by the firm. கடைசி transaction, realization expenses of 5,000 rupees were to be borne by Pavit, a partner. However, it was paid by Hitesh, another partner. It was to be recorded in the books. So realization expenses borne பண்றது பவித்னு ஒரு partner, pay பண்றது ஹிதேஷ்னு இன்னொரு partner. Okay, so அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பார்ட்னர் போன் பண்றாரு, இன்னொரு பார்ட்னர் பே பண்றாரு. எந்த பார்ட்னர் போன் பண்றாரோ அவரை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம், எந்த பார்ட்னர் பே பண்றாரோ அவரை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து யார் போன் பண்றாங்க, பவித். ஸோ பவித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், யார் பே பண்றாங்க, ஹிதேஷ். டு ஹிதேஷஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம நரேஷன் எழுதுறோம், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் டு பி போன் பை பவித் அண்ட் பெய்ட் பை ஹிதேஷ். ஓகே, ஸோ எந்த பார்ட்னர் போன் பண்றாரோ அந்த பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க, எந்த பார்ட்னர் பே பண்றாரோ அந்த பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. Next question, Rohit, Kunal and Sarthak are partners in a firm. They decided to dissolve the firm. Past journal entries for the following: after various assets other than cash and bank and the third party liability have been transferred to realization account. Kunal agreed to pay off his wife's loan of 6,000 rupees. Total creditors of the firm were 40,000 rupees. Creditors worth 10,000 rupees were given a piece of furniture costing 8,000 rupees in full and final settlement. Remaining creditors allowed a discount of 10%. Rohit had given a loan of 70,000 rupees to the firm which was duly paid. A mission which was not recorded in the books was taken over by Kunal at 3,000 rupees, whereas its expected value was 5,000 rupees. The firm had a debit balance of 15,000 rupees in the profit and loss account on the date of dissolution. Sarthak paid the realization expenses of 16,000 rupees out of his private funds, who was to get a remuneration of 15,000 rupees for completing the dissolution process and was responsible to pay all the realization expenses. So questionல 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரோஹித், குணால் அண்ட் சார்த்தக். ஓகே, இவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, ஃபர்மை டிசால்வ் பண்ணலான்னு. இப்போ நம்மள ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஷீட்லேருந்து அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி லயபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ரோஹித், குணால் அண்ட் சார்த்தக் ஜேர்னல்னு போட்டுக்கோங்க. காலம்ஸ் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. குணால் அக்ரீட் டு பே ஆஃப் ஹிஸ் வைஃப்ஸ் லோன் ஆஃப் 6,000.
ஸோ வைஃப்ஸ் லோன், குணாலோட வைஃப்ஸ் லோன்ங்கிறது வந்து ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு லயபிலிட்டி, அதை பே பண்ணணும். இப்போ குணால் அதை பே பண்ணுறாரு. ஒரு பார்ட்னர் பே பண்ணும்போது அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவோம், நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் போடுவோம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் டு குணால்ஸ் கேபிட்டல்னு போட்டு 6000 போடுவோம். அப்போ இங்கே ஜேர்னல் என்ன எழுதுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு குணால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6000. ஓகே, இதுக்கு நம்ம நரேஷன் எழுதுறோம். மிஸ்ஸஸ் குணால்ஸ் லோன் பெய்ட் பை குணால். ஓகே, அடுத்தது பாருங்க, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த ஃபர்ம் 40,000 இருக்கு. ஓகே, கிரெடிட்டர்ஸோட டோட்டல் அமௌண்ட் 40,000. அதில் 10,000 வர்த் உள்ள கிரெடிட்டர்ஸ், இந்த 40,000ல 10,000 வர்த் உள்ள கிரெடிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்னிச்சரை எடுத்துக்கிறாங்க, விச் இஸ் காஸ்டிங் 8,000. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஃபர்னிச்சர் 8,000 கொடுத்து செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. இப்போ ஒரு லயபிலிட்டிக்கு ஒரு அசெட்டை கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்யணும், என்ட்ரி எழுதக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, என்ட்ரி போடக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு லயபிலிட்டிக்கு நம்ம அசெட்டை கொடுத்து செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நோ என்ட்ரி. ஸோ இந்த 8,000க்கு நோ என்ட்ரி. இப்போ ரிமைனிங் கிரெடிட்டர்ஸ், இப்போ ரிமைனிங் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 40,000ல 10,000 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ, 30,000. இப்போ அந்த ரிமைனிங் கிரெடிட்டர்ஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் கிரெடிட்டர்ஸ் 40,000ல வந்து 10,000 ஃபர்னிச்சராக வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க போயிட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது, 30,000. இப்போ இந்த 30,000ல வந்து அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 30,000ல நம்ம 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 3,000. ஸோ 30,000 இன்ட்டு 10% 3,000. இப்போ இந்த 30,000 அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட், அதில் இந்த டிஸ்கவுண்ட் 3,000 நம்ம மைனஸ் பண்ணால் 27,000 தான் நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ பே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட ஜேர்னல் என்ன வரும், நம்ம லயபிலிட்டிஸை பே பண்ணுறது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் காட்டுவோம், டு பேங்க்னு போடுவோம். ஸோ ஜேர்னல் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 27,000. ஓகே, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 27,000. இங்கே நரேஷன் வந்து பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் பெய்ட் அட் அ டிஸ்கவுண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்து ஜேர்னல் போட மாட்டோம், ஏன்னா ஒரு கிரெடிட்டாரை செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அசெட்டை கொடுத்துருக்கோம். ஸோ நோ என்ட்ரி. ஓகே, அடுத்தது ரோஹித் had given a loan of 70,000 to the firm. ஸோ ரோஹித் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்துருக்காரு. ரோஹித் இங்கே யார், பார்ட்னர். ஸோ ரோஹித் வந்து ஃபர்முக்கு லோன் கொடுத்துருக்காரு, இது லோன் பை பார்ட்னர். அண்ட் ஃபர்ம் வந்து அந்த 70,000யும் அப்படியே பே பண்ணிடுச்சு. ஸோ அப்போது நம்ம லோன் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லோன் பை ரோஹித்னு எழுதும்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லி 70,000 போடுவோம். அதே 70,000 பே பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேங்க்னு போடுவோம். ஸோ என்ட்ரி வந்து லோன் பை ரோஹித் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் 70,000. கிளியர். இப்போ இதுக்கு நரேஷன் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பை ரோஹித். ஓகே, next transaction, a machine which was not recorded in the books was taken over by Kunal at 3,000 rupees, whereas its expected value was 5,000 rupees. Okay, ஒரு அசெட்டை ஒரு பார்ட்னர் எடுத்துட்டு இருக்காரு. அசெட்டை பார்ட்னர் எடுத்துக்கிட்டா நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் பை பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு எழுதுவோம். ஸோ இங்கே மிஷினரியை ஒரு பார்ட்னர், குணால்ன்ற பார்ட்னர் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ குணாலோட கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் போடுவோம், பை குணால்ஸ் கேபிட்டல் அப்படின்னு. அப்போ நம்மளோட ஜேர்னல் என்ன வரும், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட்ல நம்ம போடுறதுனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம், குணால்ஸ் கேபிட்டலை டெபிட் பண்ணுறோம். அமௌண்ட் எவ்வளோ போடணும், 3,000 போடணும். எவ்வளோக்கு அவர் எடுத்துட்டு இருக்காரோ அந்த அமௌண்ட்டை தான் போடணும். இது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ, பட் அவர் பே பண்ணது எவ்வளோ, 3,000. ஓகே, ஸோ அதனால 3,000 தான் போடணும். ஸோ ஜேர்னல் வந்து குணால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 3,000 டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 3,000. நரேஷன் வந்து மிஷின் டேக்கன் ஓவர் பை குணால். அடுத்தது firm had a debit balance of 15,000 in the profit and loss account on the date of dissolution. Dissolution அன்னைக்கு profit and loss accountோட debit balance வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் டிசல்யூஷன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும், அசெட்ஸில் வருமா லயபிலிட்டிஸில் வருமா, டெபிட் பேலன்ஸாக இருந்துச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸாக இருந்தால் அசெட்டில் வரும். அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் லயபிலிட்டிஸில் வரும். ஸோ இது டெபிட் பேலன்ஸ் அப்படின்றதுனால இது அசெட்டில் வரும். இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருந்தா இது வந்து அக்யூமுலேட்டட் லாஸஸ். இப்போ இது என்ன பண்ணும், நம்ம வந்துட்டு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எந்த ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில்.
ஸோ அசெட்டில் இருக்கும்போது நம்மளோட ஜேர்னல் என்ன வரும்? ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ ரோஹித்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், குணால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சார்த்தக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 15,000. அண்ட் இந்த 15,000 இந்த பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால இது வந்து இவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸோ 1:1:1ங்கிற ரேஷியோவில் தான் இவங்க ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 15,000 இன்ட்டு 1/3 பண்ணால் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட ஷேர் கிடைக்கும். ஸோ 15,000 இன்ட்டு 1/3 5,000 5,000 5,000. ஓகே, இதுக்கு நரேஷன் வந்து டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் தி பார்ட்னர்ஸ். ஓகே, அடுத்தது வந்துட்டு சார்த்தக் paid the realization expenses of 16,000 rupees out of his private funds, who was to get a remuneration of 15,000 rupees for completing dissolution process and was responsible to bear all the realization expenses. Okay, சார்த்தக் வந்து அவரோட ப்ரைவேட் ஃபண்ட்ஸ்லேருந்து இந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை பே பண்ணுறாரு 16,000க்கு. அவருக்கு ரெமினரேஷன் வந்து 15,000 ஃபர்ம் கொடுக்குது. அண்ட் அவர் என்ன செய்கிறாரு? ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் அவரே போன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இப்போது ஒரு பார்ட்னர் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை போன் பண்ணி அவரே பே பண்ணுறாருனா நோ என்ட்ரி. அப்போது என்ன பண்ணியிருக்காரு? அவரே ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை போன் பண்ணுறாரு. இந்த 16,000 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸையும் அவரே பே பண்ணுறாரு. அப்போ இந்த 16,000க்கு நோ என்ட்ரி. இந்த ரெமினரேஷனுக்கு தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸோ அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ரெமினரேஷன்? 15,000. யார் கொடுக்குறாங்க? ஃபர்ம். அப்போ ரெமினரேஷன் வாங்குறாருனா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு சார்த்தக்ஸ் கேபிட்டல்னு எழுதுவோம். அப்போ நம்ம ஜேர்னல் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சார்த்தக்ஸ் கேபிட்டல் 15,000 15,000. இந்த 16,000க்கு என்ட்ரி கிடையாது. ஏன்னா ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் போன் பை த ஃபர்ம், பெய்ட் பை த ஃபர்ம். இப்போது இந்த ரெமினரேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜேர்னல் போட்டிருக்கோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சார்த்தக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே நம்மளோட நரேஷன் என்ன வரும்? ரெமினரேஷன் பெய்ட் டு சார்த்தக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இந்த மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம இந்த சன்ட்ரி அசெட்ஸ் எல்லாம் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் அந்த சன்ட்ரி அசெட்ஸை குவெஸ்டனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த சன்ட்ரி அசெட்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, இந்த சன்ட்ரி அசெட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு லயபிலிட்டிஸில் வந்துட்டு கேபிட்டல் அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டோட்டலை ஆட் பண்ணிட்டு அசெட்ஸில் வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அசெட்டை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த பேலன்சிங் ஃபிகராக அந்த சன்ட்ரி அசெட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சன்ட்ரி அசெட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட். அந்த சன்ட்ரி அசெட்ஸை குவெஸ்டனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட். இப்போ ஒரு சம் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு புரியும். இந்த சம் பாருங்க. A, B and C were partners sharing profits in the ratio of 5:3:2. On 31st March 22, A's capital and B's capital were 30,000 rupees and 20,000 rupees respectively. But C owed 5,000 to the firm. The liabilities were 20,000 rupees. The assets of the firm realized 50,000 rupees. Prepare realization account, partners capital account and bank account. So questionல 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. ஓகே, அண்ட் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, பியோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஆனால் சி வந்து ஓ பண்ணுறாரு, ஃபர்முக்கு ஓ பண்ணியிருக்காரு 5,000 rupees. அப்படின்னா சியோட கேபிட்டல் அசட் சைடில் வரும். ஓகே, அதாவது சி கொடுக்கணும், சி வந்து கேஷ் கொண்டு வரணும் கேபிட்டலாக. ஸோ அதனால சியோட கேபிட்டல் அசட் சைடில் இருக்குது, ஏ அண்ட் பியோட கேபிட்டல் லயபிலிட்டி சைடில் இருக்குது. ஓகே, லயபிலிட்டிஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸ் வந்து 20,000. அதை தவிர்த்து கேபிட்டல் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அசட் இருக்கு இல்லையா, அது ரியலைசேஷன் வேல்யூ 50,000 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் எவ்வளோனே கொடுக்கல. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்?
பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே அது கொடுக்கவே இல்லை. அசட்ஸோட ரியலைஸ்டு வேல்யூவை தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து நம்மளுக்கு அசட்ஸோட வேல்யூ புக் வேல்யூ எவ்வளோ பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோன்றதை கொடுக்கல. அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன செய்வோம், மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டே போட முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம். அது லயபிலிட்டிஸ் அமௌண்ட் அசட்ஸ் அமௌண்ட்னு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கேபிட்டல் ஏ அண்ட் பிக்கு வந்து லயபிலிட்டிஸ் சைடில் வரும். ஸோ ஏஸ் கேபிட்டல் 30,000, பிஸ் கேபிட்டல் 20,000. சி வந்து கேஷ் கேபிட்டலாக உள்ள கொண்டு வரணும் ஃபர்முக்கு. ஸோ அதனால அசட் சைடில் வருது. C's capital 5,000. ஓகே, liabilities 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரண்டம் பேலன்ஸ் ஷீட்டில் liabilities சைடில் liabilities 20,000 போடுறோம். ஓகே, இது அசட்ஸ் ரியலைஸ்ட் 50,000 கொடுத்துருக்காங்க. இது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ இந்த மெமரண்டம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ liabilitiesோட டோட்டல் தான் ஜாஸ்தியாக இருக்குது, which is 70,000. அதே தான் நம்மளுக்கு அசட் சைட் டோட்டல். இப்போது பேலன்சிங் ஃபிகர் நம்மளுக்கு எந்த சைடு வருது, அசட் சைடில். 70,000 minus 5,000 65,000. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசட்டுன்னு சொல்லுவோம். இந்த 65,000 தான் அசட் ஆர் சன்ட்ரி அசட்ஸ். ஓகே, இப்போ இந்த அசட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அப்புறம் லயபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டு சன்ட்ரி அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். அசட்ஸ் எவ்வளோ, 65,000. அடுத்தது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் லயபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பை சன்ட்ரி லயபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் லயபிலிட்டிஸ் 20,000. கிளியர். இப்போ இது ரெண்டுத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், கொஸ்டினில் அசட்ஸ் ரியலைஸ்ட் 50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அசட் ரியலைஸ் ஆகுது. அப்போ எந்த சைடு வரும், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பை பேங்க் அசட்ஸ் ரியலைஸ்ட்னு எழுதி அசட் 50,000 போட்டுட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லயபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஃபர்ம் வந்து அந்த லயபிலிட்டிஸை செட்டில் பண்ணிட்டு தான் அவங்களால அந்த ஃபர்மையை டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினில், அதாவது எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து லயபிலிட்டிஸோட எவ்வளோ பே பண்ணுறாங்க எவ்வளோ செட்டில் பண்ணுறாங்கன்னு கொடுக்கலன்னா கூட நீங்கள் என்ன செய்யணும், அந்த லயபிலிட்டிஸை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேங்க் லயபிலிட்டிஸ் பெய்டுன்னு போடுவோம். இந்த லயபிலிட்டிஸ் 20,000 கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும், 20,000. ஓகே, இதை மறந்துடாதீங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு லயபிலிட்டிஸ் எவ்வளோ செட்டில் பண்ணுறாங்க அது எதுவுமே கொடுக்கலன்னா கூட நம்ம ஃபர்மை டிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லயபிலிட்டிஸை பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட டெபிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியாக இருக்குது, 85,000. அதே தான் கிரெடிட் சைடுக்கும் டோட்டல் 85,000. இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் வருது இல்லை, இதை நம்ம என்ன சொல்லுவோம், லாஸ்ன்னு சொல்லுவோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்தால் அது லாஸ். ஸோ பை லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோ, 85,000 minus 70,000 15,000. ஓகே, இப்போ இந்த 15,000 நம்ம ஏபிசிக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இப்போ ஏஸ் கேபிட்டலுக்கு 15,000 into 5/10 7,500. B's கேபிட்டலுக்கு 15,000 into 3/10 4,500. and C's கேபிட்டலுக்கு 15,000 into 2/10 3,000. ஓகே, இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போஸ்ட் பண்ணும், ப்ராட் டவுன் பேலன்ஸ், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். இங்கே கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. ஸோ ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் சைடில் இருக்குது. ஸோ ஏ அண்ட் பிக்கு அவங்களோட ப்ராட் டவுன் பேலன்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும், ஏன்னா லயபிலிட்டிஸில் இருக்கிறதுனால. ஸோ இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஏக்கு 30,000 அண்ட் பிக்கு 20,000. பட் சிக்கு பார்த்தீங்கன்னா அசட் சைடில் இருக்குது, அதனால சியோட ஓப்பனிங் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் சிக்கு வந்து 5,000. ஓகே, இப்போ நம்ம கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கெல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு இருக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு இருக்கு இல்லையா பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு, அதை இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ் அப்படிங்கும்போது பார்ட்னர்ஸோட க்ளோசிங் கேபிட்டலை கம்மி பண்ணும். அதனால நம்ம என்ன செய்யணும், அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுவோம். ஓகே, ஸோ பார்ட்னரோட கேபிட்டல் பேலன்ஸை இந்த லாஸ் வந்து குறைக்கும். ஸோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுவோம். அதே மாதிரி இன்னொரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் வர ஐட்டம்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன எழுதுவோம், to realization loss. Aக்கு 7500, Bக்கு 4500 and Cக்கு 3000. ஓகே, இதை போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது 30,000, பிக்கும் கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது 20,000, பட் சிக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது டோட்டல் 8,000. ஓகே, இப்போ இந்த 30,000, 20,000, 8,000 again டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைட் டோட்டலாக போட்டுக்கலாம். ஸோ 30,000, 20,000 டெபிட் சைடில் ஏபிக்கு வரும் அண்ட் சிக்கு 8,000 கிரெடிட் சைடில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஏக்கு வந்துட்டு 30,000 minus 7,500, 22,500 பேலன்சிங் ஃபிகர் அண்ட் பிக்கு 20,000 minus 4,500, 15,500 பேலன்சிங் ஃபிகர். இது என்னன்னு எழுதுவோம், டு பேங்க் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே, அதே இங்கே வந்து சிக்கு கிரெடிட் சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் வருது 8,000, விச் மீன்ஸ் சி வந்து கேஷ் உள்ள கொண்டு வரணும். அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் வந்து டெஃபிசிட்டாக இருக்குது, டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ அதனால அவர் கேஷ் உள்ள கொண்டு வரணும். ஸோ இதை பை பேங்க்னு எழுதுவோம். ஓகே, ஃபைனலாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவோம், பேங்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ பேங்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு யூஸ்வலாக எங்கே கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்டில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க்கோ கேஷோ எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கெல்லாம் பேங்க்குன்னு இருக்கோ அதெல்லாம் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பாருங்கள், டெபிட் சைடில் பேங்க்கு லயபிலிட்டிஸ் பெய்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஜேர்னல் என்ன, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதும்போது பை ரியலைசேஷன் இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 20,000. ஓகே, அதே மாதிரி இந்த சைட் கிரெடிட் சைடில் பாருங்கள், பை பேங்க் அசெட்ஸ் ரியலைஸ்டுன்னு இருக்குது. அப்போ இங்கே நம்ம ஜேர்னல் என்ன எழுதுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன். ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதும்போது டு ரியலைசேஷன் அமௌண்ட்டு 50,000. ஓகே, ஸோ இப்போ பேங்க் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் நம்மளுக்கு ஏ அண்ட் பிக்கு ஃபைனல் பேமெண்ட்டாக இருக்குது அமௌண்ட்டு. ஸோ இதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜேர்னல் என்ன, ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதும்போது பை ஏஸ் கேபிட்டல் ஃபைனல் பேமெண்ட் 22,500. ஓகே, பிக்கும் அதே மாதிரி பை பிஸ் கேபிட்டல் ஃபைனல் பேமெண்ட் 15,500. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் இருக்கும்போது நம்மளோட ஜேர்னல் என்ன இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதும்போது டு சிஸ் கேபிட்டல். ஓகே, அமௌண்ட் வந்து 8,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வர ஐட்டம் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வருது. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் கிரெடிட் சைடில் வர ஐட்டம் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வருது. ஓகே, இப்போ போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட டோட்டல் ரெண்டு சைடுமே 58,000 வருது. ஸோ 58,000 வந்துச்சுன்னா உங்கள் சம் கரெக்ட். ஸோ ரெண்டு சைட் டோட்டலும், அதாவது டெபிட் சைட் டோட்டல் அண்ட் கிரெடிட் சைட் டோட்டல் டேலி ஆகணும். ஓகே, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது மூலமாலாம் பணம் உள்ளே வருதோ ஃபேமுக்கு அதெல்லாம் டெபிட் சைடில் வரும். எங்கெல்லாம் ஃபேம் பே பண்ணுறாங்களோ அதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் பே பண்ணுறாங்க, ஏயோட ஃபைனல் பேமெண்ட்டை பே பண்ணுறாங்க, பியோட ஃபைனல் பேமெண்ட்டை பே பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கிரெடிட் சைடில் வருது. சி வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஷ், ஸோ உள்ள கேஷ் கொண்டு வரணும், அதனால பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறோம்.
அசெட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து பணம் வருது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். டிசல்யூஷனில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போஸ்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்தோம். ஏன் மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு சன்ட்ரி அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு, அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மெமோரண்டம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கேபிட்டல், லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸில் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகர் வரும் இல்லையா, அது அசெட் சைடில் வரும். அந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம சன்ட்ரி அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.